உங்களை விசாரிக்க யாரும் இல்லை என்று வேதனையோடு இருக்கலாம். உங்களை ஒரு தகப்பனை போல தாயை போல சுமக்க இந்த உலகில் யாரும் இல்லை என்று வேதனையோடு இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார் என்று. திக்கற்ற பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது அநாத பிள்ளைகளில் தாய் தகப்பர்கள் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளை, தகப்பன் இல்லாத பிள்ளை எல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் இருந்தும் வியாதிப்பட்டு இவர்களை பார்க்க முடியாமல் இருந்தால் அதுவும் ஒரு திக்கற்ற பிள்ளைகள் தான். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு தகப்பனாக்க தேவன் இருக்கிறார். ஆனால் விதவைகளுக்கு இன்றைக்கு பல இடங்களில் விதவைகளின் நியாயங்களை புரட்டி தள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில் என்னுடைய காரியங்கள் விசாரிப்பதற்கோ எனக்கு ஒரு நியாயம் செய்து தரவோ யாரும் இல்லை என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் நினையுங்கள், அப்பாவிடம் நீங்கள் ஒட்டி சேருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக